பணம் சம்பாதிக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இல்லை? பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியுங்க? எதுவுமே பண்ண முடியாது. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப அவசியம். அதை விட அவசியம் பணத்தை பெருக்குவது. பணத்தை பெருக்குவதுன்னா 1 10 ஆக்குறது, 10 100 ஆக்குறது, 100 1000 ஆக்குறது, 1000 10,000 ஆக்குறது. இதுதானே பணத்தை பெருக்குவது. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? பணத்து பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கணுமா? பணம் தான் எல்லான்னு பணம்னு அது பின்னாடியே ஓடணுமா அப்படின்ற கேள்வி வரும். இல்லை, பணத்தை பெருக்குவதுங்கிறது சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் சேமிப்பதும் பணத்தை பெருக்குவது தான். 10 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் சேமிக்கிறது, 100 ரூபாய் சம்பாதிச்சா 10 ரூபாய் சேமிக்கிறது. இதனால் என்ன நன்மை? அந்த மாதிரி நம்ம பணத்தை சேமித்து வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, அப்போ தான் நம்மக்கிட்ட 4 பேர் வருவாங்க. ஆலிலை பூவும் காயும் இனிதரும் பழமும் உண்டேல் சாலவே பட்சி எல்லாம் தன்குடி என்றே வாழும். வாலிபர் வந்து தேடி வந்திப்பர் கோடா கோடி ஆலிலை ஆதி போனால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ. விவேக சிந்தாமணி பணத்தை எப்படி பெருக்கணும், அதை பெருக்கிறதால என்ன நன்மை, இந்த உலகத்தினுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஒரு ஆலமரம் பூத்து குலுங்கி இலையோட தழைச்சி இருக்கும்போது தான் பறவையெல்லாம் என்ன செய்யுமா? அடாடா, இதுதான் நான் இருக்க வேண்டிய சரியான இடம், என்னுடைய வீடு இதுதானே, சாலவே பட்சியெல்லாம் தன்குடி என்றே வாழும், இங்கே தான்டா நான் இருக்கணும்னு வந்து கூடு கட்டிக்கும், அந்த பழத்தை சாப்பிடும், சந்தோஷமாக வாழுமா. அதே அந்த ஆலமரம் இலையெல்லாம் கொட்டி போய் பூக்காம காய்க்காம பட்டை மரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பறவைகள் அங்கே எப்படி வரும்? அங்கே வரவே வராது, அந்த மரத்து பக்கம் திரும்பியே பார்க்காது. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட நம்ம தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பணம் இருக்குமே ஆனால் நட்பு நம்மளோட வந்து பேசும், சொந்தங்கள் நம்மளோட உறவாடும், எல்லாரும் நம்மளை வந்து பார்ப்பாங்க. ஆனால் மாறி நாம் சரியாக அந்த பணத்தை கையாளலை, நாம் சம்பாதிச்ச காலத்தில் இந்த பணம் எப்போ வந்துக்கிட்டே தானே இருக்க போகுது, குறைவே இல்லாமல் தான் இருக்க போகுதுங்கிற நினைப்பில் நாம் சரியாக சேமிக்கலைன்னு வச்சுக்கோங்க, பணம் கரைஞ்சி போயிடும். இந்த விரல் இடுக்குகள்லேருந்து மணல் துகள்கள் வெளியில் போவது எப்படி நமக்கு தெரியாதோ அதே மாதிரி பணம் வந்து புல்லுக்கட்டு மாதிரி உருவிக்கிட்டே இருப்போம், செலவழிறது தெரியாமல் போயிடும். ஒரு அத்தியாவசிய தேவைக்கே நாம் அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கிற மாதிரி நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்கள் கொஞ்ச நாளைக்கு கொடுப்பாங்க, உறவுக்காரங்க ஏதோ 2-3 தடவை கேட்டால் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம தலையை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. ஐயையோ, இவங்க வந்தாலே ஏதோ பணம் கேட்க தான் வராங்க, கடன் கேட்க தான் வராங்கன்னு நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்மளோட அவங்க சேர மாட்டாங்க. பட்டு போன ஒரு ஆலமரத்துக்கிட்ட எப்படி பறவைகள் வராதோ அதே மாதிரி தான் சம்பாதிக்கிற காலத்தில் அந்த பணத்தை சரியாக சேமித்து வச்சு அந்த பணத்தை பெருக்காதவங்களை பார்த்தாலே ஜனங்க ஓடுவாங்க, சொந்தக்காரங்க வரமாட்டாங்க, நட்பு வராது. நமக்கே வந்து என்ன நம்மளை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, நம்மளோட யாருமே உறவாட மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு விரக்தி வரும். ஏன் தெரியுமா? பணத்தை நாம் சரியாக சேமிக்கலைன்னு அர்த்தம். சேமிப்புங்கிறது அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாக்கள்லாம் செஞ்சாங்க. கட்டு செட்டாக வாழறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு துணிமணியாக இருந்தால் கூட 4 நல்ல துணிமணி இருந்தால் போதும், நல்லது பண்டிகை பருவத்துக்கு இது போதும் அப்படிம்பாங்க. எல்லா பொருளையுமே சிக்கனமாக செலவழிப்பாங்க. இப்போது வயதுக்கு மீறிய சம்பளங்கள் எல்லாம் இந்த இளைய தலைமுறை சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா துறையிலையுமே அவங்களுக்கு வயசுக்கு மீறி ஒரு அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கையில் வாங்கின காசை வேலைக்கு சேரும்போது இந்த இளைய தலைமுறை கையில் வந்துடுது. அப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்க, நம்ம இந்த வயசுலேயே இவ்வளோ சம்பாதிக்கிறோன்னா அப்போ இன்னும் வயசு ஆக நமக்கு இந்த சம்பளம் கூடிக்கிட்டே தானே போகும், நமக்கு இந்த பணத்தால் எந்த கஷ்டமும் வராது, எதுக்கு சேமிக்கணும், ஜாலியாக வாழலாமேன்னு கொஞ்சம் வரவுக்கு மீறி அகலக்கால் வச்சு செலவு பண்ணக்கூடிய இளைய தலைமுறையினர் கண்டிப்பாக சேமிக்கிறத சேமிக்கணும். அப்போ தான் நாளைக்கு நமக்கு அத்தியாவசியத்தை, இப்போ மருத்துவ தேவைக்கு காசு நிறைய வேணும், எந்த ஒரு மருத்துவம் பண்ணிக்கணுன்னாலும் காசு வேணும். நமக்கே வயசாகும் பொழுது பிள்ளைகளை சாராமல் நாமே பார்த்துக்கணுன்னா அதுக்கு கொஞ்சம் காசு வேணும். இன்னும் கொஞ்சம் மேற்படிப்பு படிக்கணுமா, அதுக்கு கொஞ்சம் காசு வேணும். வயசானதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை செஞ்சுக்கணுமா, அதுக்கு யாரையும் சார்ந்து இருக்காமல் கொஞ்சம் காசு வேணும். இதெல்லாம் எப்போ சாத்தியம்? பணத்தை பெருக்க நமக்கு தெரியணும், சேமிக்க தெரியணும், அப்போ தான் சாத்தியம். அப்போது வேலைக்கு சேரும்பொழுதே என்ன சம்பளம் அப்படின்னு பார்த்து நம்ம வேலைக்கு சேர்றோம் இல்லை, அடுத்த நொடி நமக்கு என்ன சிந்தனை வரணும் தெரியுமா? இதில் நாம் மாதம் எவ்வளோ சேமிக்கணும். அதாவது சேமிக்கிற பெருவிழின்னு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாமல் சம்பளத்தை வாங்கி சேமிக்கிறது மட்டுமே செய்யக்கூடாது. எல்லா கடமைகளும் இருந்தாலும் ஒரு 2 ரூபாய் நம்மளுதுன்னு சேமித்தோன்னா அந்த மாதம் முடிவில் இந்த உண்டியலை உடச்சி பார்த்தா நிறைய காசு சேர்ந்தால் நமக்கே சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? சின்ன குழந்தைகள் அதே பழக்கம்தான். நம்ம அறியாமல் நாம் சேர்த்து வைக்கிற பணம் அப்படியே சின்னதாக மலை போல் சேர்ந்து நமக்கு என்னைக்கு ஏதாவது ஒரு அவசியம் வரும்போது வரும். அப்போ நம்ம எந்த சொந்தக்காரங்கக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டியது இல்லை.
யாரையும் நம்ம எதிர்பார்க்காம நமக்கான தேவைகள், அத்தியாவசிய தேவைகள்லேருந்து அவசிய தேவைகள்லேருந்து எல்லாத்தையும் நம்மளாலேயே பூர்த்தி பண்ணிக்க முடியும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும். அதுவும் பணத்தை எதிர்பார்க்காமங்கும் போது அந்த தெம்பு வேற எதாலையுமே கொடுக்க முடியாது. அதைத்தான் இந்த விவேக சிந்தாமணி சொல்லுது. பணத்தை பெருக்குவதைத்தான் நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்ளும் போதே அதை நாம் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆலமரத்துக்கிட்ட பறவைகள் வந்து சேர்ற மாதிரி சொந்தமும் நட்பும் நம்மளை சூழ்ந்து எப்பவுமே இருப்பாங்க. பட்டமரமாக சேமிப்பு இல்லாமல் தனியாக நின்றுட்டோன்னா இவங்க எனக்கு உதவக்கூடாதா, அவங்க எனக்கு உதவக்கூடாதான்ற நிலைமையில தான் நாம் நிற்போமோ ஒழிய அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. நமக்காக எப்போதுமே ஓடி வர மாட்டாங்க. இது உலக இயல்பு. அதனால் சேமிப்பு சம்பாதிப்பதோடு சேர்த்து இளைய தலைமுறையினர் சேமிப்பை கற்றுக்கணும். இளைய தலைமுறையினருக்கு மட்டும்தான் இல்லை, நடுத்தர வயசுலேயே இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ நாளாக சேர்க்கணுன்னே தோணலைங்க, இப்போ தான் எனக்கு அந்த ஞானமே வந்திருக்குமாங்க. வந்துருச்சா, இன்னிலிருந்து சேமிப்பதை கொஞ்சம் தொடங்குங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தவங்களோட கையை நாம் தளர்ந்து போகும்போது குறிப்பாக எதிர்பார்க்காம இருக்கலாம். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.